லாக்டவுனு போட போகிறாங்களாம். லாக்டவுனுன்னு சொன்ன உடனே என் மையன் பாலை எங்கே வச்சுருக்கான் பாருங்க. லாக்டவுனு சொன்ன உடனே அரிசி வாங்குறேன் பருப்பு வாங்குறேன்ட்டு ஓடி போயிடாதீங்க பைய தூக்கிட்டு. லாக்டவுன் போட போகிறது இந்த நெட்டுக்கான், இந்த இன்டர்நெட்டுலாம் வருது பார்த்தீங்களா, அதுக்குத்தே லாக்டவுன் போட போகிறாங்களாம். நெட்டு இருக்க போய் தான் அங்கிட்டுக்கிட்டு நியூஸை கிளப்பி விடுறாங்க அப்படின்ட்டு. ஐயோ, அப்போ நம்ம பிழப்பு என்ன ஆகுறது? யூடியூப்பில் பல என்ன ஆகுறது? கொஞ்ச நாளைக்கு சும்மா இருங்கன்றீங்களா? நம்மளாவது என்னத்தையோ எங்கள் வீட்டுக்காராவது தெருவில் போய் 2 பழைய வியாபாரம் பார்க்குறாரு, பழைய இரும்பு. அதுவும் இல்லாமல் யூடியூப் மட்டுமே வச்சுருக்கிறவங்க நிலமை என்ன ஆகுறது? நானே இப்போ தாங்க யூடியூப்புக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப் டவுட்டு, சந்தேகம், யூடியூப்பு ஆரம்பிக்கிறது அப்படி இப்படின்ட்டு. இந்த டயத்தில் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? சரி, இதையும் வெண்டு போவோமே, எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி வந்துட்டோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு மனசை நம்மளே திடப்படுத்திக்கிறணும். கவலைப்படக்கூடாது. ஆமாம், ஊரடங்கு வந்தாலும் கவலைப்படாமல் இருங்க. ஏன்னா எந்த வேலையும் செய்யாது. இது சிபே வேலை செய்யாது, இந்த சேவை வேலை செய்யாது, பேங்கு வேலை செய்யாது, ரேஷன் கடை வேலை செய்யாது. நெட்டு இல்லாமல் என்ன வேலை செய்யும்? எல்லாத்தையும் நெட்டுக்கு கம்ப்யூட்டர் நவமாக மாற்றிவிட்டாங்க. அப்போ எதுவுமே வேலை செய்யாதா இல்லையா? அப்போ எல்லோரும் வீட்டில் தானே இருந்தாகணும். வீட்டில் இருந்தால் பொழுது போகாமல் போன நோண்டுவாங்க. அப்போ இந்த நெட்டை குறைச்சி விடு அப்படின்ட்டு தான் குறைச்சி விட்டாங்க. நம்மளும் இந்த கொரோனா டயத்தில் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தா நம்மளும் எங்கேயோ போயிருக்கலாம். சரி, என்ன செய்ய, இந்த கொரோனாவிலையாவது எங்களை கொஞ்சம் வைரல் ஆக்கி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூடியூப் சந்தேகம், யூடியூப் ஆரம்பிக்கணும்னா தாங்கண்ணா நம்பருக்கு வருங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பை.